ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோட பழைய வீடியோஸில் இந்த ரீக்ரியேஷன் இந்த GTA 5 பாருங்க. GTA 5ல ஃப்ரீ ஃபயர் வச்சு ஃப்ரீ ஃபயரில் இருக்க இந்த ஹிப்ஹாப் கேரக்டர் இருக்குல்ல, அவர் தான் அந்த ஆக்சுவலி நம்ம அலாக்கு. ஸோ அலாக்குக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி ஒரு சீன் வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீனை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன்றத வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது ஏன் நான் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சீன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, ரெடி பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சிம்பிளாக இருக்கிறதுலே மோஸ்ட் சிம்பிளான ஒரு சீன் கிரியேஷன் தான் இந்த கிரியேஷனு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப மினிமமான மார்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மெனியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அப்புறம் ஆட் ஆன் பெட்ஸோட கார்ட்ஸ், ஆட் ஆன் பெட் கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எல்லாத்துக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் எல்லாமேன்னு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சிடும். அதெல்லாம் நான் இப்போ சொல்கிற மார்க்ஸ் எதனா ஒன்று இல்லைனா அதுக்கு எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சிடும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்கன்னா, இன்கேஸ் நான் கொடுக்கலன்னா சேனல் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான லொக்கேஷன் இது தான் இப்போ நாங்கள் மேப்பில் காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட்டில் காமிச்சிடும் மேப்பு. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நான் இப்போ நடுவில் காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை காமிச்சிக்க மாட்டேன். ஸோ செலக்ட் பண்ணி இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஆடம்க்கு வந்து நம்ம அலாக் வந்து கார் வந்து சூப்பர் கார் வந்து கிஃப்ட் பண்ணுவார். ஸோ அந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆட்டோமேட்டிக் கலர் சேஞ்சிங்க. ஸோ அதுதான் அந்த காரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த காரை தான் நம்ம இப்போ வந்து ஆடம் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீன் கேட்டு பண்ணதுக்கு மெயினான ரீசனே அதுதான். ஸோ அதனால தான் நம்ம இந்த வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு மெனு மோட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன கீ வச்சிருக்கேன்னா F9 வச்சிருப்பேன். ஸோ F9 அமைச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பானர் வந்துடும். ஸோ ஸ்பானர்னா இந்த இடத்துல வந்து நம்ம எதை வேணால் ஸ்பான் பண்ணிக்கலாம். ஸோ அது உள்ள போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு மெனு ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ அது உள்ள போயிட்டு நம்ம ஸ்பான் என்டிட்டி இந்த வேர்ல்டு கொடுக்கணும். ஸோ அது உள்ள போயிட்டு நம்ம ஆப்ஜெக்ட்டில் நான் எதனா வைக்கணுமான்னு தேடி பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றத நான் எதுவுமே இங்கே வைக்கல, அந்த கேட்டு தவிர. ஸோ அந்த கேட்டு மட்டும் தான் வச்சு இந்த என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அது அதேமாதிரி வந்து அங்கே ஒருத்தர் வச்சு பார்ப்பேன். ஃபுல்லாக மூட முடியுமா செக் பண்ணி பார்த்தா நான் ஃபுல்லாக மூட முடியல. ஸோ அதனால் வந்து நான் இது ரொம்ப தேவையில்ல, ஏன்னா நம்ம அந்த சீனுக்கு நமக்கு கார் தான் வேணும். ஸோ அதனால் வந்து நான் இதை அப்படியே இங்கே நிறுத்திப்பேன். நிறுத்திட்டு நான் இப்போ மற்ற ஆப்ஜெக்ட் தான் தேடிட்டு இருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ்லாம் வந்து நான் கார்ஸ் தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கார்ஸுமே நம்ம இதில் இருக்கும் மெனுவில். ஸோ அந்த மெனுவில் இருக்க சூப்பர் கார்ஸை மட்டும் ஸ்பான் பண்ணி இந்த லைன் அடிக்க வைப்பேன். ஸோ அதுதான் அங்கே ஆக்சுவலாக நான் பண்ண போகிறோம். இந்த கார்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்காக அது மெனுவிலே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இன்னும் கார்ஸ்லாம் மாட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்போ அந்த காரை இங்கே ஸ்பான் பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதே மெத்தட் தான். பட் ஆனால் அதெல்லாம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் ஒரு மாடாக இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து சிம்பிளாக டிஃபால்ட்டாக என்னென்ன கார்ஸ் இருக்கோ அந்த கார்ஸ் பண்ண வச்சு இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ 6 காரு, 6 காரை நம்ம டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நிற்க வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஆடம் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து காமிக்கும் போது இங்கே ரவுண்ட் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா யூடியூபர்ஸுமே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்சானில் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து பேட்மேன் வந்து இங்கே இருக்காரு, அப்புறம் வந்து புல்வரின் இங்கே இருக்காரு, ஸ்டார் வந்து இந்த வீட்டில் இருக்காரு, அந்த வீட்டில் இருக்காருன்றது எல்லாமே கேட் பண்ணுறது இப்படி தான் கேட் பண்ணுவேன். ஸோ ஒன்று ஒன்றா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே இந்தமாதிரி சீன்ஸ் கேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் இருக்கும். ஆக்சுவலி எனக்கே அதை கேட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிருக்கும். அந்த சீன் கேட் பண்ணுறதுக்கே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருக்கும். பட் டைம் கன்சூமிங். ஒரு இடமா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு, அப்புறம் அந்த இருக்கிறதுலே டிஃபிகல்ட் அந்த கேரக்டர் ஸ்பான் பண்ண கவர்மெண்ட் கேரக்டர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி செய்யறது தான் இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இதில் இருக்கிறதுலையே. ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணுறனாலே சீன் லொகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கார் ஸ்பான் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே அங்கே போலீஸ் கார்ஸ்லாம் வர வைக்கணும். ஸோ அந்த போலீஸ் கார்ஸ்க்காக தான் நம்ம எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். எனக்கும் தெரியாது எங்கே இருக்குன்னு, நானும் இப்போ தேடிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து எங்கே இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் போல இருக்கு. ஸோ சரிங்க, எனக்கு கீழே பார்த்து தான் இருக்கும் அதெல்லாம். கீழே வந்து கீழே இதில் இருக்குன்னா இதில் இருக்காது, இதுலேயும் இருக்காது, இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகேஷ் இதில் தான் இருக்கும். கடைசியில் இருக்கு பாருங்க, போலீஸ் க்ரூசர்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அந்த போலீஸ் க்ரூசர்ன்ற இந்த கார் தான் போயிட்டு நம்ம கீழே அந்த ரோடு ஃபுல்லாக நிற்க வைக்கணும். ஸோ ரோடு ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து என்ன பண்ணணும், அந்த போலீஸ் காரை நிற்க வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டா இங்கே இந்த இடத்துலேயே வந்து நிறைய பேர் நிற்க வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம யாரும் நிற்க வரலாம், கேங்கில் இந்த கேங் மெம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கேங்கில் இருக்கவங்களே யாரும் ஒருத்தவங்க இங்கே நிற்க வைக்கணும். ஸோ அதில் இருக்கும் பாருங்க, பிளாக் ஆப்ஸ் 1, பிளாக் ஆப்ஸ் 2 நிறைய பேர் இருக்கும். ஸோ அதில் வந்து அதுக்கு நம்ம இங்கே நிற்க வைப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ அந்த கார் பிளேஸ்மெண்ட் வந்து நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி. ஸோ ஒரு காரை தூக்கி வந்து இங்கே நிற்க வச்சு, அப்புறம் பக்கத்தில் ஆள் நிற்க வச்சு இதுமாரி நிற்க வைக்கணும். ஸோ இது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இதை வச்சு நான் ஒரு 3 பார்ட் வீடியோ போடலாம், அவ்வளோதான், வேற பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு திருப்பி நான் இன்னொரு சீன் கட்டினேன். அப்போ அந்த சீனில் தான் நான் திருப்பி கண்டினியூஷன் கொண்டு போகணும்.
ஸோ இது கொஞ்சம் வேலை வாங்குற ப்ராசஸ் தான். பட் ஆனா நல்லாருக்கும். கொஞ்சம் நியூவா இருக்கும். நம்ம வேற யார்ட்டயும் நம்ம எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்ல. நோ காப்பி. ஸோ நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே பண்றது தான். பட் ஆனா இதுலயுமே காப்பி வரும். ஏன்னா மத்தவங்க இதே பண்ணியிருப்பாங்க. திருப்பி நம்ம அதே திருப்பி ரீகிரியேட் பண்ணி நம்ம பண்ணாலும் அதுவும் காப்பி தான். பட் இந்த மாரி புதுசு புதுசா நம்ம யோசிச்சு பண்றதுக்கு டைம் எடுக்கும் தான். பட் என்ன பண்றது? பண்ணி தான் ஆகணும். பண்ணா தான் நமக்கு ஒரு நியூ வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டா குடுக்க முடியும். ஸோ அதனால வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம். மாட்ஸ் பத்தி நான் எல்லாமே டீட்டெயில்ஸா வந்து வீடியோ போட்டுருக்கேன். மாட் வச்சு நான் ஃபுல்லாவே வீடியோ போட்டுருக்கேன். எந்தெந்த மாட்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும், என்னென்ன மாட்ஸ் நான் யூஸ் பண்றேனோ எல்லா மாட்ஸ்க்கான டுட்டோரியல் எல்லாமே நான் வந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது நான் எப்படி பண்றேன், என்னென்ன மாட்ஸ் நான் யூஸ் பண்றேன், அந்த மாட்ஸ் எல்லாமே வந்து எப்படி நான் யூஸ் பண்றேன், எப்படி இன்ஸ்டால் பண்றது, இத இன்ஸ்டால் பண்றப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனோட போட்டுருக்கேன். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்களும் இதே மாரி வீடியோஸ் நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி வீடியோஸ் ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க நார்மல் பெர்சன் ஜஸ்ட் ஒரு நாங்க போடுற வீடியோவ நீங்க கன்சியூமர் பண்ற ஒரு நார்மல் பெர்சன் இருந்தீங்கன்னா, இத நாங்க எப்படி பண்றோம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல மேபி யூஸ் ஆகலாம், இல்ல யூஸ் ஆகாமலும் போலாம். ஸோ சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி நாங்க பண்றோம்ன்னு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்றதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நானு. இல்லனா நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதனால ரீ ரெக்கார்டிங். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வந்து நான் என்ன சொல்றது உங்களுக்கு? சரி ஓகே. நம்ம திருப்பி பேக் டூ கன்டென்ட் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அங்க அது பக்கத்துல வந்து பீப்பிள் நிக்க வைக்கணும். ஸோ பீப்பிளுக்காக தான் நம்ம வந்து இப்ப அங்க போலீஸ்ன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தா சும்மா அங்க வருதான்னு பார்க்கறதுக்கு. பட் ஆனா அது வராது. ஸோ அது நியூ ப்ரொஃபைலுமே நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அதுல நம்ம ஆடெல்லாம் ஆட் பண்ண தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு செட் ஆகாது, வேலையாவாது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா வந்து நம்ம போலீஸ் கேரக்டர்ஸ் அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல இருக்கும். இல்லைனா சீன் கேரக்டர்ஸ்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் நம்ம எடுத்து இங்க போலீஸ் கேட்கிறோம். அப்புறம் இந்த பார்ட்ட மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இத ஒரே பேர தான் வந்து நான் அங்கங்க வச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ அதனால நான் வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஸோ இதே மாரி தான் நம்ம கீழ போய் ஒரு கார் பக்கத்துலயே வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஸோ அதனால எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம திரும்பி அங்க போயிட்டு ஒரு இடத்துல ஆடம் வந்து ஸ்பான் பண்ணி வைக்கணும். ஸோ ஆடமையும் அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் போட்டிருப்பாரு. அது யாருன்னுலாம் தெரியல. ஜஸ்ட் ஏ கேரக்டர் வித் ஆர்டிக் ப்ளூ பண்டிலு. ஸோ அவரையும் நம்ம அங்க ஸ்பான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அவரையும் நம்ம ஸ்பான் பண்ணி நம்ம கூட வர வைக்கணும். ஸோ அது வந்து அடுத்த வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம ஆடம்காக ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த பில்டிங் நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம காரு. ஸோ அந்த காரையும் நம்ம இப்போ தான் ஸ்பான் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்க நெறைய பேர் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இதே மாரி கார வந்து ஒரு 4, 5 வாட்டி ஸ்பான் பண்ணணும். இதே இடத்துல. ஸோ அப்பதான் வந்து ஒரு லைனா வந்து நெறைய பேர் இங்க இருக்க மாரி ஒரு விஷுவல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இதே கார மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்ணாக்கா, இந்த கார் வந்து இதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல அப்படியே ஸ்பான் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாரி தான் பண்ண போறோம். ஸோ அந்த மாரி பண்ணாக்கா, இந்த கார் பின்னால நெறைய கார் அந்த மாரி இருக்கும். அப்ப நெறைய பேர் உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் வழியா வரும்போது நெறைய கார் அந்த மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து இப்ப பாருங்க அந்த மாரி விஷுவல். ஸோ இந்த மாரி விஷுவல் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாரி மல்டிபிள் கார்ஸ் நான் வந்து ஒரே இடத்துல ஸ்பான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிட்டு இப்ப இதுக்கப்புறம் இந்த கார எடுத்துட்டு நம்ம ஆடம பார்க்க போனோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க எப்படி நான் பண்ணேன்னு. ஸோ அந்த ஷார்ட்ஸ நீங்க பார்க்காம இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லயுமே இருக்கு. ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்கு? இந்த மாரி வீடியோஸ் நெறைய போடலாமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை கைஸ். ஸோ நான் செலக்ட் பண்ண மேப் வந்து நான் லொகேஷன் கரெக்ட்டா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த லொகேஷன் தான் இந்த இது. ஸோ இது வந்து பிராங்க்லின் வீட்டு பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அங்க தான் அந்த லொகேஷன் இருக்குது. அந்த லொகேஷன் தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லொகேஷன் பக்கத்துல தான் இந்த ஆடமோட வீடுமே இருக்கும்.